ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரை கடையில் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வல்லாரைக்கீரையை நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இப்போ பருப்பு, துவரம் பருப்பு வந்து நல்லா அலசி வச்சாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நறுக்கிய வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வல்லாரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இது என்ன பண்ணணும், நம்ம நல்லா கலந்து விட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டோம்னா நார்மல் கீரைக்கு நீங்கள் எப்படி போடுவீங்களோ அதேமாரி போட்டுடலாம். ஒரு 3 விசில் வர மாதிரி வைக்கலாம். ரொம்ப நல்லது. பசங்க வந்து அந்த வல்லாரைக்கீரை, அதனால் இந்த நம்ம முடக்கத்தை எப்படி 2 தடவை 2 வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கிறோமோ அதேமாரி வல்லாரையும் 2 நாள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது வெந்துட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்கலாம். தாளிக்க தேவையான பொருளை போட்டு தாளித்துக்கலாம். கடுகு, பூண்டு, காய்ந்த மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீரையை வந்து பருப்பு கடையிற சட்டியில் போட்டு கடைஞ்சோன்னா அது டேஸ்ட்டு வந்து தனியாக இருக்கும். இந்த பருப்பு கடையிற சட்டி வந்து பார்த்திங்கன்னா மண்பானை, அதனால் அது டேஸ்ட்டு வந்து மாறும். நம்ம நார்மலாக மீன் குழம்பு கூட இதுமாரி சட்டியில் வைக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கல் உப்பு, புளியும் சேர்த்து நம்ம கடையலாம். நம்ம வந்து உப்பு வந்து இதில் போட்டு கடையிறப்போ இன்னும் நல்லா கரைஞ்சிடும். சூட்டில் கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ அந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா நல்லா தெரியவே தெரியாது, நல்லா அழகாக கடைஞ்சிடும். இதில் இப்படி புளியும் உப்பும் போட்டு கடையத்தில் பார்த்திங்கன்னா இதை நம்ம குக்கர்லேயே போட்டு நம்ம தாளிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்தமாரி செஞ்சு தரும்போது நம்ம பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இது வந்து கீரைன்னு தான் நினைப்பாங்க, வல்லாரன்னு நினைக்க மாட்டாங்க. தேங்காய் போட்டு தேங்காவை அரைச்சி தேங்காய் விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும். தேங்காய் போடுறதால இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளி போட்டிருக்கோம், எல்லா சுவையும் இதில் இருக்கும். புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். நம்ம பசங்களுக்கு வந்து வாரத்தில் 2 தடவை செஞ்சு கொடுங்க. இதுக்கு வந்து சைடிஷ்ஷாக பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கருணக்கிழங்கு ஃப்ரை இதுக்கு சைடிஷ்ஷாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செய்து கொடுங்க உங்கள் பசங்களுக்கு, மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.